பாகிஸ்தான் ராணுவத்தின் தொடர் அத்துமீறல்களை இந்தியா முறியடித்து வருகிறது எனவும் சோஃபியா குரேஷி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து ட்ரோன் மற்றும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொண்டு இரவு முழுவதும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருகிறது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விமானப்படை தளங்கள் மட்டுமல்லாமல் குடியிருப்புகள், மருத்துவமனைகளிலும் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இந்தியா மீது பாகிஸ்தான் ராணுவம் 26 இடங்களில் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இது குறித்த பல தகவல்களை நம்மோடு இணைப்பில் முன்னாள் ராணுவ அதிகாரி மேஜர் மதன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். பாகிஸ்தான் தொடர்ந்து போய் தகவல்களை பரப்புகிறது என விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறார். இது குறித்து உங்களோட பார்வை என்னவா இருக்கு சார்? வணக்கம் மேடம். ஜெயன், ரொம்ப தெளிவான இன்னைக்கு அவங்க என்னென்ன பொய் சொல்லியிருக்காங்கன்னு உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிடுறேன். இந்தியாவுடைய சிர்சா ஏர்போர்ஸ் பேஸ், சூரத்கர் ஏர்போர்ஸ் பேஸ், ஆதம்பூர் ஏர்போர்ஸ் பேஸ், S-400 சிஸ்டம்ஸ் நம்மளோடது. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய பிரம்மோஸ் பேஸ் நக்ரோட்டா, இந்த இடத்துல நாங்கள் தாக்கி அழிச்சிட்டோம்னு சொல்லி வழக்கம் போல போய் போட்டோகிராஃப்ஸு அதை போட்டோஷாப் பண்ணி எடிட் பண்ணி அவங்க சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்டா நம்ம நாட்டிலையுமே இங்க இருக்கக்கூடிய லோக்கல் மீடியாவுமே அதை பிக்கப் பண்றாங்க. அது எல்லாமே அன்வெரிஃபைடு. இப்போ இந்த மாதிரி டெய்லி 1 ஹவருக்கு ஒரு தடவை இந்திய அரசாங்கம் ப்ரெஸ் மீட் கொடுக்க முடியாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய பொய்கள், நம்மளுடைய அம்ரிஸ்டர்ல நாமளே பொற்கோவில் மேல மிசைல் ஏவணும், ஏவுகணை ஏவணும்னு சொல்லி, இது சீக்கியர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவை கெடுக்கிறதுக்காக அந்த மாதிரியான ஒரு சதி வேலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் மேல இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடந்துச்சுட்டு, ஆப்கானிஸ்தான் மேல இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடத்தல அந்த நாட்டுக்கு நல்லாவே தெரியும். இது அங்க இருக்கக்கூடியவங்களை இந்தியாவுக்கு எதிராக திரிப்படக்கூடிய வேலை. இவங்க பாகிஸ்தான் ராணுவம் களத்துல ஒன்றும் பண்ண முடியல, அவங்களால புறமுதுகிட்டு ஓடுற சூழ்நிலை தான் இருக்கு. இணையதளத்துல அவங்க பொய் மேல பொய் செய்திகளா சொல்லி நம்ம மக்களையும் குழப்பி விடுறாங்க. ஒரே ஒரு கமிட்மெண்ட் நம்ம சொல்ல முடியும், இன்னைக்கு எந்த இடங்கள்ல சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் எண்ணிய ரொம்ப தெளிவா விளக்கியிருக்கிறாங்க. சில இடங்கள்ல நம்மளுடைய விமான நிலையங்கள், குறிப்பா சூரத்கர் போன்ற இடங்கள்ல சிறு லெவலுக்கான சேதங்கள் நடந்திருக்கு. இப்போ ஸ்ரீநகர் பார்த்தீங்கன்னா, குறிப்பா ஸ்ரீநகர் கண்டோன்மெண்ட், பதாமிமா கண்டோன்மெண்ட்ன்றது ஒரு மிகப்பெரிய கண்டோன்மெண்ட். அது அந்த கண்டோன்மெண்ட்ல நம்மளுடைய ஆர்மியோடைய பிரைமரி ஸ்கூல் மற்றும் அங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் சென்டர், குழந்தைகள் பெண்கள் வரக்கூடிய மெடிக்கல் சென்டர், அதை தாக்கி அதை டேமேஜ் பண்றதுக்கான வேலைகளை பண்ணிருக்காங்க. சிறு சிறு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. பஞ்சாப்ல ஜலந்தர் மற்றும் அம்ரிஸ்டர்ல அந்த ட்ரோன் விழுந்த தாக்கத்தினால அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு 2 பேருக்கு காயம்பட்டிருக்கு. அதை தாண்டி பாகிஸ்தானால எதுவும் பண்ண முடியல. 99.9% அவங்க உள்ள அமிச்ச ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸ் மற்றும் லாய்டரிங் மியூனிஷன் எல்லாமே வீழ்த்தப்பட்டிருக்கு. டெல்லியை குறி வச்சு ஒரு மிசைல் தாக்குதல் நடத்தினதா செய்திகள் வந்தது. அதையும் நம்ம முறியடிச்சிருக்கோம். அந்த ஏவுகணையை சுட்டு வீழ்த்தி ஹரியானாலே அது விழுந்துருச்சு. அதற்கு பதிலடியாதான் இந்தியா இன்னைக்கு அவங்களுடைய 5 முக்கியமான ராணுவ தளங்களை, குறிப்பா அவங்களுடைய விமானப்படை தளங்களை குறி வச்சு தாக்கியிருக்கோம். பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், உங்க நேயர்களுக்கு, பொய் செய்திகள், வதந்திகள் வாட்ஸ்அப் வரதை நம்பாதீங்க. வாட்ஸ்அப்ல வரதை நம்பி அதை ஃபார்வர்டும் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்க வேண்டிய சூழ்நிலை. இது ஒரு யுத்தம். இந்த சமீப காலங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் நீங்க யாருமே யுத்தத்தை பார்த்திருக்க மாட்டாங்க. யுத்தத்துல இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும், உயிரிழப்புகள் நடக்கும். நம்மளுடைய வார் ஸ்டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானங்கள், டாங்கிகள், பீரங்கிகள், ரேடார்கள், இது எல்லாமே ஒரு சில சேதங்கள் ஏற்படதான் செய்யும். அப்படி ஒரு சேதம் ஏற்படும் பொழுது நிச்சயமாக அதை அரசாங்கம் உடனுக்குடனேயே ஒரு பிரஸ் ரிலீஸ்ல கொடுப்பாங்க. அது வரைக்கும் பொறுமை காருங்கள். பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய ஒரு பொய் ஃபேக்டரி 3 நாடுகள், பாகிஸ்தான் மற்றும் துருக்கி மற்றும் கம்போடியா, இந்த நாடுகள்ல இருந்து கணக்கான கால் சென்டர்ஸ் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து அந்த பொருளிகளை நம்ப வேண்டாம் சார். நிச்சயமாக நீங்க கூறியது போலவே மக்கள் பொய்யான தகவல்களை நம்ப மாட்டார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். தொடர்ந்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு நிச்சயமாக இந்தியா தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. இச்சூழல்ல பாகிஸ்தானிடம் ஹை எண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சமயத்துல பாகிஸ்தான் நமக்கு பதிலடி கொடுக்கிற விதமா என்னென்ன முயற்சி எடுத்துட்டு வருது சார்? இல்ல, இப்ப இன்னைக்கு நைட்டு அவங்க ட்ரோன் தாக்குதல நிச்சயமா அதிகப்படுத்துவாங்க. முதல் நாள் முந்தானேத்து இரவு கிட்டத்தட்ட 20 நகரங்கள், நேற்று இரவு 8:30 மணிக்கு மேல 26 நகரங்கள். இப்போ ஹரியானாவும் இந்த ரேடார்ல வருது, டெல்லியும் அவங்க குறி வைக்கிறாங்கன்ற மாதிரி செய்திகள் வருது. இன்னைக்கு நிச்சயமா இரவு 8:30 மணிக்கு மேல இந்த நகரங்கள் மீது மீண்டும் ட்ரோன் தாக்குதல்களை அவங்க நிச்சயமா முன்னெடுப்பாங்க.
ட்ரோன் தாக்குதலை கண்டு மக்கள் அஞ்ச வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். இது முதல் முறையா இங்க நடக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய பதட்டம் ஏற்படுது. இந்த ட்ரோன் தாக்குதலை முறியடிக்கிறதுக்கான வான் பாதுகாப்பு தடுப்பு அப்படின்றது எந்த ஒரு நாட்டுக்கும் சளைத்தது இல்லாம நம்ம கிட்ட இருக்கு. 4 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. அதை மீறி எல்லாம் உள்ள வர முடியாது. ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, நம்ம இங்க இருக்கக்கூடிய மக்களுக்குமே, ட்ரோன் தாக்குதல் நடக்கும் பொழுது அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த கைட்லைன்ஸ், குறிப்பா லைட் ஆஃப் பண்ணணும். லைட் ஆஃப் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்ற போது அந்த ட்ரோன்ல இருக்கக்கூடிய சென்சர், இன்ஃப்ராரெட் சென்சர் அப்படின்றது துல்லியமா ஐடென்டிஃபை பண்ணிடும். இது ஸ்கூலா இல்ல காலேஜா இல்ல மருத்துவமனையான்ட்டு அதை நம்ம தாக்குறதுக்கு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அந்த அறிவுரைகள் இப்ப போயிருக்கு. இன்னைக்கு அவங்க தாக்குதல் இதை விரியப்படுத்துவாங்க. அப்படி படுத்தும் போது இந்தியாவோட பதிலடி அப்படின்றது இன்னைக்கு கொடுத்ததை விட நாளைக்கு மிக அதிகமாக இருக்கும். குறிப்பா பாகிஸ்தான் சியால்கோட் எல்லையில் இருக்கக்கூடிய, சியால்கோட்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் பிரிகேட், லட்சக்கணக்கான ட்ரோன்ஸ் அங்கதான் வச்சிருக்கிறாங்க. இந்திய ராணுவம் அதை இன்னைக்கு தாக்கி முற்றிலுமா அதை தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. இப்ப இவங்களுடைய கையை முறிக்கக்கூடிய வேலை தான் இந்தியா பண்ணிட்டு இருக்கு. அதற்கான நடவடிக்கைகளை தான் ராணுவம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிரஸ் பிரீஃபிங்லே கர்னல் சோஃபியா குரேஷி அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, நாங்க குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட இடம், அவங்களுடைய ஆயுதங்களை, ரேடார்களை, அவங்களுடைய விமான தளங்களை தான் அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதே நிலைமை இன்னைக்கு நைட் அவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா இந்தியா நாளைக்கு மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை பாகிஸ்தானுடைய மிலிட்டரி பேசஸ் மேல பண்ணுவோம். சார், அதே மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, ஐ லவ் இண்டியன்ஸ், ஐ சப்போர்ட் தேம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அமெரிக்கா தரப்புல இருந்து சப்போர்ட் வந்துட்டு இருக்கா, இல்ல எந்த மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம் அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு இப்போ வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு சார்? இந்த தகவல்கள் நான் பப்ளிக்ல பேச முடியாது மேடம். பட் ஒரு இது என்னன்னா, அமெரிக்கா இந்தியாவுடைய நட்பு நாடு. அவங்க அமெரிக்க வீரர்களோ அமெரிக்க போர்க்கப்பலோ இந்தியாவுக்கு ஆதரவா இன்னைக்குமே வராது. அதை நேற்று அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. அந்த தேவையும் இந்தியாவுக்கு கிடையாது. பட் சில முக்கியமான உதவிகளை இந்த அமெரிக்கா இந்தியாவுக்கு செய்யும். அது பொது தளத்துல வேண்டாம். ஓகே சார், நன்றி சார். உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி.